ஆக்சுவலாக முருகரே வந்து நம்மளை வந்து ஒரு கடவுளா நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பொறுப்புகள் இருக்குது விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நம்மளை வந்து பண்ண வைக்கிறது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஆடம்பரமாவே காட்ட போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நீ திங்க் பண்ணி பாருங்க, யாரா எந்த மகான்கள் ரிஷிகள் ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்களா? கிடையாது. ஏன் இருந்திருக்காங்க? அதெல்லாம் கடவுள் லைக் பண்ணவே மாட்டார். ஓகே, நான் தப்பா சொல்ல வரல. நான் என்னோட ஒரு சுவாமிமலையில் வந்து நான் போயிட்டு இருந்தப்போ அங்கே ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்காரு. அந்த சித்தர் இருக்க இடத்துல வந்து அவங்க அவங்க வந்தவங்க உட்காந்து பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆன்மீக ஏம்மா இவ்வளோ நகையை போட்டு உனக்கு இன்னும் வாழ்க்கை என்ன வேணும்னு நினைக்கிற, எல்லாமே இருக்கே. ஆமாம், அப்போ கேட்குறாங்க. நான் சின்ன பையனாக இருந்துட்டு இருக்கிறேன், 8th படிச்சுட்டு இருக்கேன், 9th 10th படிச்சுட்டு இருக்கேன், சின்ன பையன் தான். அப்போ அவங்க பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த இவ போட்டு நீ இது என்ன வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க குறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு உனக்கு குறைய, அதை வித்துட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு, இப்போ எதுக்கு இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆடம்பரத்தை பண்ணி இதில் என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு பாருங்கள், நிம்மதி இல்லை சொல்லி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி ஏதோ இந்த சக்தி ஒன்று இருக்குது. அந்த சக்தியை நீங்கள் அடையணும் அப்படின்னா எளிமையான மனிதராக இருக்கணும். எளிமையான மனிதர், எந்த பொருளுமே ஆசைப்படாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்து இறைவனை உணரக்கூடிய சக்தி வந்து உள்ளத்தில் தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து சராசரி மக்களாக இணைஞ்சி அதை உணர்ந்தால் மட்டும்தான் முடியும். மற்றபடி வேற இந்த மாதிரி பணத்தாலேயோ அதிகமான தேவையில்ல மூட நம்பிக்கையில் போய் செலவு பண்ணுறதுலையோ முடியவே முடியாது. எனக்கு கேட்டால் முடியாது. நீங்கள் யார் ஸ்பீச் வேணால் கேட்டு பாருங்க.